தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம். நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள். டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன். இன்றைய தினம் 10/8/2021 செவ்வாய்க்கிழமை. இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் 25ஆம் நாள். சூரியோதயம் காலை 6:04 நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று இரவு 7:02 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 11:24 வரை மகம், பின்பு பூராடம். சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இன்றைய தின மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இன்று 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. நமது மீனராசிக்கு நல்ல நன்மைகளை தரும். செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் மற்றும் புதன் ஆகிய 4 கிரகங்கள் சேர்க்கை இன்று நமக்கு மீனராசிக்கு நல்ல பலன்களை அளிக்கக்கூடியதாக அமையும். மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்துள்ளார். 4ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து நன்மையை தருகிறார். நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது மனதில் தோன்றும் சிந்தனைகளில் சற்று மாறுதல்கள் காண்பீர்கள். எல்லையில்லாத சக்தி, மகிழ்ச்சியும் என்று உங்களை தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைய பெறுவீர்கள். உங்களது எண்ணங்கள் அனைத்தும் எளிதில் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். நீங்கள் நினைத்த காரியங்களை நீங்கள் என்று எளிதில் செய்து முடித்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். இன்றைய தினம் எந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தாலும் அதில் நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்வதால் உங்களது மன தைரியம் என்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது. கணவன் மனைவிக்கிடையே சூழ்நிலைக்கேற்ப என்று அனுசரித்து செல்வது நல்ல பலனை தருகிறது. மேலும் இன்றைய தினத்தில் தர்ம காரியங்களுக்காக நீங்கள் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். தான தர்மங்களை செய்வதில் இன்று நீங்கள் அதிக மகிழ்ச்சி கொண்டு அதை செலவிட்டு மகிழக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. ஆனாலும் இன்று உங்களது பணம் எங்கெங்கு செலவாகிறது என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இல்லையெனில் வருங்காலங்களில் சில நிதி சிக்கல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் நீங்கள் கண்டிப்பாக உங்களது செலவுகளை ஒரு வகைப்படுத்தி எங்கு எது செலவிடுகிறது, எது தேவையில்லாத செலவு என்பதை நீங்கள் வகைப்படுத்த வேண்டியது அவசியமானதாக உள்ளது. மேலும் இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் மாற்றங்கள் தொடர்பான சில எண்ணங்கள் உங்களுக்கு காணப்படும். அலுவலக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அது கொடுத்த எண்ணங்கள் என்று உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் நாளாக இருக்கும். உங்களது தந்தை வழியில் உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பும் பக்கபலமான ஒரு நல்ல நிலையும் ஏற்படும். இன்றைய தினம் உங்களது காதலரின் மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் இன்று அவர் உங்களால் கணிக்க முடியாத மனநிலையில் இருப்பார். இன்றைய தினம் நீங்கள் சிறந்த நடத்தையை பின்பற்றுவதன் மூலமாக அவரது மதிப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வெளியில் செல்ல விரும்பாவிட்டாலும் உங்களது வாழ்க்கை துணை வெளியில் செல்ல கட்டாயப்படுத்துவதால் இன்று உங்களுக்கு சற்று கோபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது நீண்ட நாளைய நண்பர் ஒருவர், கடந்த காலத்தைச் சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொண்டு உங்களது மனநிலையை சந்தோஷ நிலையில் நீடிக்க செய்து உங்களது பழைய நினைவுகளை அசைபோட செய்வார். உங்களது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு ஒருபடி முன்னேற்றமான சிந்தனைகளை செய்து அதனை நீங்கள் இன்று செயல்படுத்தினால் கண்டிப்பாக அனைத்து காரியங்களிலும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். எனவே உங்களது அனைத்து காரியங்களிலும் தக்க சமயத்தில் நீங்கள் ஒருபடி முன்னேற்றத்திற்கான உறுதுணையான முயற்சிகளை செய்வது கட்டாயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இன்று அள்ளி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முதலீடுகள் ஏதேனும் செய்யும் பொழுது தகுந்த ஆலோசனைகளை சிறந்த சான்றோர்களுடன் ஆலோசித்து செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நன்மை என்று தரக்கூடியதாக அமையும். நமது மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்னர் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மென்மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள். இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும்.
நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது மனதில் சில மாற்றங்களான சூழ்நிலை ஏற்படும். சிந்தனைகளில் சற்று மாறுதல்கள் காணப்படும். உங்களது வழக்கமான சிந்தனைகள் இன்று இருக்காது. உங்களது புதிய சிந்தனைகளை உங்களது தொழிலில் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல பலன்களை இன்று பெற முடியும். அதற்கான சூழ்நிலை இப்பொழுது சிறப்பாக அமைந்துள்ளது. மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் மனதில் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப் பெறுவீர்கள். நீங்கள் தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும். உங்களது மனதில் நினைத்த காரியங்களை நீங்கள் இன்று வெற்றிகரமாக செய்து முடிப்பதால் உங்களது காரியங்களை வகைப்படுத்தி திட்டமிட்டு முறையாக செயல்படுத்துங்கள். ஒரு பட்டியலை ஏற்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு காரியங்களாக செயல்படுத்துவது உங்களுக்கு இன்று பூரண வெற்றியை தந்து மன நிம்மதியை மேலும் மேலும் அதிகரிக்கச் செய்யும். எனவே இன்று திட்டமிட்டு செயல்படுங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். வாழ்க்கை இனிமையாக மாறும். மேலும் இன்றைய தினம் உங்களது உத்தியோக மாற்றம், அலுவலக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரித்து காணப்படுவதால் நீங்கள் பணியிட மாற்றங்கள் குறித்த முயற்சிகளை இன்று மேற்கொள்வீர்கள். மேலும் இன்றைய தினத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வது நன்மைதான். ஆனால் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நன்மை என்று அளிக்கக்கூடியதாக அமையும். எனவே நீங்கள் இன்று உதவி செய்தாலும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மற்றவர்களுக்கு தேவையானதை அறிந்து அதை நீங்கள் செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மற்றும் மெரூன். மேலும் இன்றைய தினத்தில் உங்களது அதிர்ஷ்ட எண் 9. நன்றி நண்பர்களே. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம். எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். உங்களின் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.